நல்லா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வேடிக்கை பார்க்க வந்துட்டோம். ஃபங்க்ஷன் வீடுன்றனால பாட்டு செட்லாம் வச்சிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு தான் நாங்க வைப் பண்ணிட்டு இருந்தோம். குறுக்கே எங்க அக்கா பையன் டார்ச்சல் தாங்கல. நாங்க என்ன பாட்டுக்கு இப்படி குச்சி வச்சு ஆடிருப்போம்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஊருங்களெல்லாம் பால் காய்ச்சும் போது பொங்க வைக்கும் போதெல்லாம் இந்த குலவ சத்தம் போடுவாங்க பாத்தீங்களா? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க ஐயம்மா நல்லாவே போடுவாங்க. இப்போ போடுங்கன்னு சொன்னா வெட்கப்படுறாங்க. நான் போடுறத பார்த்துட்டு இந்தா போடுறல இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க செம்மையா போடுவாங்க. இந்த கிணற பார்த்தது என்னடா தண்ணி இந்த கலர்ல இருக்கேன்னு பார்த்துட்டு உத்து பார்த்தா ஏதோ பாம்பு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா அது ஒயர்னு தெரிஞ்சுது. நம்மளால கையில என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவாரு. காலையில வடக்கன் ஆயிட்டாரு, இப்போ டீ மாஸ்டர் ஆயிட்டாரு. ஆடின ஆட்டத்துக்கு செம்ம டயர்டு, நல்லா தூங்கிட்டேன். இந்த சீட்டு கட்டு விளையாடுனதுனால எங்க அண்ணன் வந்து செம்மையா திட்டாங்க. ஏன்னா எங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி சீட்டு கட்டு விளையாடுறது பிடிக்காது. அப்புறம் சாப்பாடு ரெடியானதும் எழுப்பி விட்டாங்களா, எழுந்து வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரும். ஜோனு மழை, மதியம் ஆரம்பிச்ச மழை அடுத்த நாள் வரைக்கும் விடவே இல்லை. ஒன் டே இந்த மழைனால ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்புறம் நைட்டு கோயில்பட்டியிலேருந்து கிளம்பிட்டோம். வரவழியில் இந்த கிருஷ்ணா பால் பண்ணைக்கு வந்தோம். டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு. இங்கே கொடுக்குற அந்த உருண்டை வடை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மலைக்கு அதுக்குமா வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் கூடையும் சீடையும்ன்றதை பார்த்ததும் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்தா அந்த முறுக்கை வந்து கூட மாதிரி பண்ணி சுட்டுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்து நைட்டு டிஃபனை முடிச்சிட்டோம். இந்த மலையிலையும் எங்கள் மாமா எங்களுக்கு எப்பயுமே கொடுக்குற இந்த ஸ்பெஷல் பேபி ரஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. நைட்டு 12 மணிக்கு எங்களுக்கு சென்னைக்கு பஸ். ஸோ நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம்.